நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே எஸ் அப்படின்ற சொல்லி தான் பழகியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் நம்ம எந்த இடத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றத ஒரு காரணத்துக்காகவும், இல்லை நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், இல்லை நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம எஸ் சொல்லி பழகியிருப்போம். இந்த எஸ் அப்படின்ற சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயனால இந்த வீடியோவில் நோ எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லணுன்ற ஒரு 8 விஷயத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது தான். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம முக்கியமாக நம்ம சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும் அப்படின்றது தான். இது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி போட்ட ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கி இந்த விஷயம் நான் செய்யணும்னு நினச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க. பட் உங்களோட டிஸ்ட்ராக்ஷனால் நீங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களே அறியாமல் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய முடியல அப்படின்றது தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லி பழகணும் அப்படின்றது தான். அப்படி பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்கன்னு தெரியுதோ அப்போ நீங்கள் அதை அப்படியே போக விடாமல் நோ சொல்லி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு நோ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் கமிட்மெண்ட். ஒர்க் எஃபிஷியன்சிக்காக அவங்களுக்கு விட இன்னும் நிறைய ஒர்க்கு டாஸ்க்ஸ் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முடியுன்றதை தாண்டி நம்ம நிறைய விஷயத்தை நம்மளே டேக் ஓவர் பண்ணிக்கிறதுனால சில விஷயத்துக்கு நம்ம எஸ் சொல்லி பழகிருப்போம். அதாவது சக்திக்கு முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு தான் ஓவர் பர்டன் அப்படின்ற ஒரு விஷயம். ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸில் ஒரு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வந்து 18 hours ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. இதனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளால் முடியுன்றதை தாண்டி நம்ம சக்திக்கு தாண்டி நம்ம அதிக விஷயத்தை அக்செப்ட் பண்ணி எஸ் சொல்லி நம்ம அந்த டாஸ்க்கை வாங்குறதுனால நமக்கு தான் ஓவர் கமிட்மெண்ட். அந்த ஓவர் கமிட்மெண்ட்னால நமக்கு தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்றது தான். அதனால் உங்களை வேலையை பார்க்க வேணாம் நான் சொல்லலை, பட் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது தான். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படின்றது தான். ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்னு பேசும்போது நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளோட என்விரான்மெண்ட்டு தான் தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் உங்களை பண்ண முடியாது, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை செல்ஃப் டவுன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்னால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாது. ஈவன் அதோட கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருந்தாலும் உங்களால் செய்ய முடியாது. பிகாஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ யுவர் மைண்ட் செட் ஆஃப் த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லி பழகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் மூணாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நெகட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லி பழகணும் அப்படின்றது தான் மூணாவது விஷயம். ஸோ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் டு மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்றது தான். ஸோ மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்றது இங்கே சின்ன விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளடைவில் மக்கள்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் எது போகுதோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டை வந்து பக்குவப்படுத்திக்கிறோம், இல்லை அதை வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயனால நம்மளால் சக்திக்கும் தாண்டி நம்ம அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்து சில மெட்டீரியல் திங்ஸுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஃபேஷனாக ட்ரெண்டிங்காக வருது அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நாளடைவில் நம்ம என்டையராக நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போட்டு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் மேலே நம்ம செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டைமில் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நோ சொல்லி பழக வேண்டிய ஒரு விஷயத்தில் உங்களோட கண்ட்ரோல் அப்படின்றதா. ஸோ ஒரு மெட்டீரியல் பொசிஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நோ சொல்லி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றாங்க நாளடைவில். ஸோ சின்ன வயசில் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா
எல்லாம் அடம் பிடிச்சி அதை வாங்க தெரியும். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்களே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லும் போதும் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த 4வது பாயிண்டாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு மெட்டீரியலை எந்த அளவுக்கு நமக்கு தேவையானதா அத்தியாவசியமாக அப்படின்றத பார்த்துட்டு தான் அதை நீங்கள் வாங்கணும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லி பழகணும் அப்படின்றது தான் 4வது விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்மளோட டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க அது அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்ற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களை பொறுத்தவரையும் நம்மளோட செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இந்த இடத்துல சில சமயம் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனாலையுமே உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இந்த இடத்துல எந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் சில விஷயத்தை ரிஸ்க் எடுத்து நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களை அறியாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. பட் ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற நிறைய விஷயத்த நினச்சி அந்த இடத்துல உங்களை அறியாமல் நீங்கள் அதிகமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஒரு நம்பிக்கை உடைக்கிற தன்மையும் உள்ள ஒரு சுச்சுவேஷனையும் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனையும் உங்களோட என்டையர் எனர்ஜியும் தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், ப்ராக்ரஸ் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா டைமும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ சில சமயத்தில் உங்கள் பர்ஃபெக்ஷனை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோ சொல்லி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் 5வது பாயிண்ட். ஸோ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீயிங் பிஸி அப்படின்றது தான். ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை தன்னை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு சர்வைவலுக்காகவும் டெஃபினட்டாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த ரியல் லைஃப் அப்படின்னு ஒரு வரும்போது உங்களோட ரியாலிட்டியை சீண்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எப்பயுமே உங்களை பிஸியாக வச்சுக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் உங்களை கொண்டுட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உலகத்தில் எப்பயுமே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மெஷின் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மைண்ட், உங்கள் மனசாக இருக்கட்டும், உங்கள் உடலாக இருக்கட்டும், உங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அவசியமான ஒரு விஷயம். ஸோ என்ன தான் நம்ம கோலை நோக்கி பயணம் பண்ணாலும், நம்ம சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணாலும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் நம்மளோட செஸ் கேம் மாதிரி ஒவ்வொரு மூவும் நம்ம எடுத்து வச்சு கரெக்டாக வந்து நம்ம ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளவோ பிஸியாக நீங்கள் உங்கள் மைண்டை வந்து கசக்கி புழிஞ்சு ஒர்க் பண்ணனாலும் ஒரு கட்டத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் மேக்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம்னால நீங்கள் அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட் ஆகி உட்காருவீங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா சில விஷயத்துக்கு நோ சொல்லி பழகணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே பிஸியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நோ சொல்லி பழகுங்க. ஸோ யூ நீட் ரெஸ்ட், டெஃபினெட்லி யூ டேக் யுவர் ஓன் டைம் டு டேக் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்குன்னு நீங்கள் வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணணும்னா டெஃபினட்டாக யூ நீட் டு டேக் ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் 6வது விஷயம். ஸோ 7வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது தான். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம முக்கால்வாசி மக்கள் எடுக்கிற ஒரு முக்கியமான பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் சேஞ்சுக்கு கண்டிப்பாக நோ சொல்லி பழகணும். இந்த சர்வைவலில், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டத்தில் ஒருத்தங்க எகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பீப்புள் எகென்ஸ்ட் பண்ணி கூட்டமே வந்து சேர்ந்துடும் அப்படின்றாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளும் எடுக்கணும்னு நினைப்போம். அல்ல ஆல்ரெடி நம்ம எடுத்த ஒரு முடிவை தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு அதுலேயே நிற்கிறது அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே தவறான ஒரு விஷயம். உண்மையாலுமே ஒரு சில சமயம் நம்மளோட விஷயத்த தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இல்லை நம்ம அப்படி மாறுறதுனால நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது எல்லாத்தையுமே உடச்சி நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். எப்பயுமே நம்மளால ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்மளே இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் தான் அந்த மாற்றம்
மாற்றத்தை கொண்டு வரணும். மற்றவங்க உங்களுக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. அப்படி வெளியில் வந்தால் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. நிறைய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸை கொடுக்கும். அந்த சேலஞ்சஸ்னால உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் இன்னமும் அதிகம் தான் ஆக போதோ தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. ஸோ லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த தைரியத்தை கற்றுத்தரது உங்களோட ஒரு லேர்னிங் திங்ஸாக இருக்கிறது உங்களோட அனுபவம் மட்டும்தான். ஸோ டெஃபினெட்லி யூ நீட் டு கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்றது தான் இந்த 7வது விஷயம். ஸோ ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டாக நோ சொல்லி பழகுங்க, எஸ் சொல்லி பழகுங்க. ஸோ 8வது திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல டவுட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நம்ம முக்கால்வாசி பேர் நம்மளை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை தாண்டி நம்மளையே நம்ம குறைச்சி எடை போடுறது அப்படின்றது தான். ஸோ இதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் அவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே முக்கியமாக நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு நபர் உங்களை மட்டும்தான். ஸோ முக்கியமாக செல்ஃப் டவுட்ன்றது தான் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தோட கூட ஒப்பிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ் கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட் கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுட்பால் கேமாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் நம்ம எல்லா டைமும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் யூ நீட் டு டிசர்வ் யுவர் செல்ஃப் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு லைஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் உங்களை நம்பணும். பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்றத தாண்டி அந்த பிலீவ் எப்படின்றது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்களை சக்ஸஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கால்வாசி ஒரு பர்சனை உங்களை சக்ஸஸுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைக்காலஜிக்கலாகவும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே நீங்கள் உங்களால் முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் உங்களால் முடியும்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ டவுட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது, ஈவன் உங்கள் அகராதிலையுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த 8 விஷயம் உங்களுக்கு இல்லை எந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அட் சேம் டைம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்க மெயின் தீமையும் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவோட மெயின் தீம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களுக்கு செந்தோர்.